இது குடிங்க, அப்புறம் படிக்கலாம். இனிமே எங்க படிக்கிறது? ஆனந்த், உங்களுக்கு இந்த ஜோசியம் ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இருக்கா? வாழ்க்கை மேல நம்பிக்கை இருக்கிறவன் இந்த ஜாதகம் ஜோசியத்தெல்லாம் நம்ப மாட்டான். அப்போ அதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா? அது உண்மையா இருந்தா ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டுக்குமே வேலை இருக்காது. ஜாதகப்படி ஒருத்தன் 90 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பான்னு ஜோசியர் சொல்லிட்டா அவன் ஏன் ஹாஸ்பிட்டல் வரணும்? அதே மாதிரி யார் குற்றவாளின்னு போலீஸ் என்கொயரி பண்ண தேவையில்ல, கோர்ட்டும் தீர்ப்பு சொல்ல வேண்டியதில்லை. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்து ஜோசியரே சொல்லிடலாமே. இப்படி விதண்டாவாதமா பேசாதீங்க. ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து அவர் யாரு என்னன்னு விலாவறையா சொல்ற ஜோசியர்லாம் எனக்கு தெரியும். சரி, இருந்துட்டு போட்டோம். அதுக்கு இப்ப என்ன? இல்ல, நீங்க என்னமோ அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றீங்க. நான் பார்த்த ஜோசியர்லாம் அப்படிதான் இருந்தாங்க. ஜனங்க வேணா பொய் சொல்லலாம், ஆனா ஜாதகம் பொய் சொல்லாது. ஓகே, ஜாதகம் உண்மைதான், விடு. என்னங்க, என்னோட ஜாதகத்தை காட்டி நமக்கு என்ன குழந்தை பிறக்கணும் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்? சஸ்பென்ஸாவே இருக்கட்டுமே. ஆ, இல்ல, என்ன குழந்தைன்னு மட்டும் தெரிஞ்சுக்க போகல. அவ லைஃப் எப்படி இருக்கும், அவ நல்லா படிப்பாளா, புத்திசாலியா இருப்பாளா, நம்ம மேல பாசமா இருப்பாளா, நம்ம பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பாளா, இல்ல என்ன மாதிரி அவளும் லவ் மேரேஜ் தானான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலான்னு தான். உட்கார். அர்ச்சனா, இன்னும் குழந்தைய பிறக்கல, அதுக்குள்ள நீ அவ மொத்த வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற. நான் உன்னை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லல, நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் மூட நம்பிக்கை. அதை எதுக்கு மனசுல சுமந்துக்கிட்டு கஷ்டப்படணும்? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அத்தை சொன்னாலும் நீ தப்புன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீயும் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னா எப்படி அர்ச்சனா? அப்போ ஜாதகம் பார்க்க வேணாம்னு சொல்றீங்களா? நம்ம லைஃப்ல அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஓபன் பண்ணாத கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். முன்னாலேயே அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அலுப்பும் சலிப்பும் தான் மிஞ்சும். அர்ச்சனா, இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமா இருப்போம், அடுத்த நிமிஷத்துக்கு கவலை நமக்கு வேண்டாம். இப்போ இந்த செல்போன் இருக்கே, இந்த செல்போன் இந்த கொஞ்ச நேரத்தில் வெடிக்கும். இதை தூக்கியும் போட முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்தா இந்த விஷயம் நமக்கு எப்ப தெரியுதோ அந்த செகண்ட்ல இருந்து நம்ம சந்தோஷம் போயிடும். சரிங்க, நம்ம ஜாதகம் பார்க்க வேணாம். உங்க போன் வெடிக்குது பாருங்க. நடராஜ் வீட்ல இருந்து இரு. ஹலோ ஹலோ ஆனந்த், நான் உஷா பேசுறேன். சொல்லு உஷா. நீங்க உடனே புறப்பட்டு இங்க வாங்க. ஏன், என்னாச்சு? என் நிம்மதியா போச்சு. தயவு செஞ்சு உடனே கிளம்பி இங்க வாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கேவலமா பாக்குறாங்க. செத்து போயிடலாம் போல இருக்கு. அப்படிலாம் பேசாதம்மா. எனக்கு வேற வழி தெரியல ஆனந்த். சரி, நீ அழாத, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வரேன். ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி, வரேன். என்னாச்சுங்க? நடராஜ் அவன் வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்றான் போல இருக்கு. நான் போய் என்னன்னு பார்த்து வந்துடுறேன். நானும் வரட்டுமா? வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். அங்க என்ன நிலைமைன்னு தெரியல, நீ படுத்து தூங்கு. சரி, லேட்டான கால் பண்ணுங்க. சரி.
டாக்டர் இருக்காராமா? இன்னும் வரல சார். வழக்கமா எத்தனை மணிக்கு வருவாரு? வழக்கமா 9 மணிக்கு வந்துருவாரு. மணி 10 ஆயிடுச்சாமா? எப்பவும் லேட்டா வரமாட்டாரு. சார் குட் மார்னிங் டாக்டர். குட் உங்க மார்னிங். டாக்டர் இன்னும் வரலையாமே? ஆமா சார், நேத்து நிறைய டென்ஷன். அப்ப இன்னைக்கு வரமாட்டாரா? வந்துருவாரு சார். என்ன விஷயம் சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? டாக்டர் வரட்டும் சொல்றேன். இல்ல, அவர் வந்த உடனே நான் இன்ஃபார்ம் பண்றேனே. இல்ல நான் வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டே போறேன். ம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி. நான் வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு போறேன். ம். போங்க. நடராஜ் எங்க இருக்கீங்க? எவடி அவ? ஏன் புருஷனை உரிமையா பேர் சொல்லி கூப்பிடுறது? ஹலோ ஹலோ. உஷா யார் ஃபோன்ல? போன்ல எந்த சிரிக்கி பேசுறான்னு தெரிஞ்சாகணும் எனக்கு. ஏய் ஹலோ, யார்டி நீ? மேடம், கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றீங்களா? ஐம் டாக்டர் காஞ்சனா. ஒரு பேஷண்ட் விஷயமா டாக்டர் கிட்ட பேசணும். என்னங்க யாரு? பேசுங்க. ஹலோ, டாக்டர், நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு. ரிசப்ஷன்ல வெயிட் பண்றாங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நரகத்துல. டாக்டர், நான் சொல்றத கேளுங்க. போலீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உங்க வீட்டுக்கு வருவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க வீட்ல இருந்தா தயவு செஞ்சு அங்கிருந்து கிளம்பி எங்கேயாவது போயிடுங்க. என்னை எங்க போக சொல்றீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? நிறைய இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லி தங்க முடியும்? அப்ப ஜெயிலுக்கு போய் களி தின்னா பரவாயில்லையா? இந்த வீட்ல இருக்கிறத விட அது எவ்வளவு பெட்டர். நான் கிளம்பி வரேன். டாக்டர், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல அங்க வரேன். எங்க போறீங்க? அவ கூட அனாவசியமா நீ என்ன சந்தேகப்படுறேன். உங்க பேச்சு நடவடிக்கையும் அப்படிதானே இருக்கு. ஒரு 10 நாள் நான் வீட்ல இல்ல, அதுக்குள்ள நீங்க ஆளே மாறிட்டீங்க. உஷா, இப்படி பேசுறதுக்குலாம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. நேத்து நைட்டு நீங்களும் உங்க ஃப்ரெண்டு தண்ணிய போட்டு பேசினதை விட நான் ஒன்னும் அதிகமா பேசல. நான் குடிச்சதுக்கே நீ தாண்டி காரணம். ஆமா, நீங்க குடிக்கிறதுக்கும் ஒரு பொண்ணை வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் ஹாஸ்பிட்டல் போகணும். தயவு செஞ்சு என்ன மூட் அவுட் பண்ணாத. நீங்க ஹாஸ்பிடலுக்கு தான் போறீங்கன்னு என்ன நிச்சயம்? ஆமாண்டி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஜெயிலுக்கு போறேன். போதுமா? ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். நீ எப்படி நிம்மதியா இருக்கன்னு நானும் பாக்குறேன். டாக்டர், டாக்டர், என்ன டாக்டர், நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க இங்கேயே வந்திருக்கீங்க? உள்ள போலீஸ் இருக்கு டாக்டர். அதான் போன்லயே சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு பயமா இல்லையா டாக்டர்? இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்துல தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட தோணுது. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் 2 நாள்ல மாட்டிக்குவேன்.
அப்புறம் பேப்பர் மீடியான்னு பிரச்சனை இன்னும் பெருசா போயிடும். எதுவா இருந்தாலும் நேரடியா பாத்துக்கலாம் தான் வந்திருக்கேன். டாக்டர் நீங்க கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது தலைமறைவா இருங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் யோசிக்கிறேன். நீங்க யோசிச்சுட்டே இருங்க, நான் போறேன். டாக்டர் குட் மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ டாக்டர். உள்ள போய் பேசலாமே? பேசலாம். வாங்க. வாங்க சார், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன சார், என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்களா? எப்படி விலங்கு மாட்டி கூட்டிட்டு போவீங்களா இல்ல அப்படியே கூட்டிட்டு போவீங்களா? ஐம் ரெடி. என்ன டாக்டர் ஜோக் அடிக்கிறீங்க? நான் ஏன் உங்களை அரெஸ்ட் பண்ணணும்? நேத்து என் மேல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்களே, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட இப்போ வந்திருக்குமே. ஆமா வந்தது. அதுல நீங்க அந்த பேஷண்ட்டை விஷ ஊசி போட்டு கொண்டுட்டீங்கன்னு தான் வந்திருக்கு. நீங்க வேற சார், அந்த பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவ்வளவு கிளியரா கொடுத்திருக்காங்க. அத சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கேஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் உங்களை பத்தி விசாரிச்சேன். வெளியில உங்களுக்கு ரொம்ப நல்ல மதிப்பு இருக்கு. பணம் காசெல்லாம் பார்க்காம நிறைய பேருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா சொன்னாங்க. இப்படி ஒரு நல்ல டாக்டரையும் நல்ல ஹாஸ்பிட்டலையும் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். உங்க மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததும் அதை நான் விசாரிக்க வந்ததுமே உங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். அதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரையும் போல நீங்களும் பண ரூல்ஸ்னு பாதை மாறிடக்கூடாது. நல்லவங்களுக்கு நிறைய சோதனை வரலாம். அந்த நேரத்துல அவங்க மனசு மாறி தப்பான வழியில போயிடக்கூடாது. அதுக்கு கூட இருக்கிறவங்க சப்போர்ட்டா இருக்கணும். கெட்டவனா மாறுறதுக்கு ஒரு நொடி போதும். ஆனா நல்லவனா வாழ்றதுக்கு வாழ்நாள் முழுக்க போராடணும். நேத்து நடந்த சம்பவம் உங்க மனசை பாதிச்சிடக்கூடாது. நீங்க எப்பவும் போல இருக்கணும். சட்டம் எப்பவும் தன் கடமையை செய்யும். இருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காக நான் பர்சனலா சாரி கேட்டுக்கிறேன். என்ன சார், நீங்க எதுக்காக சார் சாரி கேட்கணும்? சார், நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஹார்ட் பேஷண்ட் அட்மிட் ஆகும்போது இந்த சம்பவம் எல்லாம் உங்க ஞாபகத்துக்கு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வேற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு உயிர் நஷ்டமாயிடும் சார். நோ, இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியெல்லாம் நடக்காது. தேங்க்ஸ் சார், நான் வர்றேன். இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இது சம்பந்தமா யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணா இமிடியேட்டா எனக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. வரேன் டாக்டர். என்ன டாக்டர் இது? எப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாறுச்சு? அதான் டாக்டர் எனக்கும் ஒன்றும் புரியல. ஏய் ஐயோ யாரு காலங்காத்தாலும் காஃபி. ஏய் எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. லெமன் சோடா அந்த இடத்துல வந்து கூட தலை வலிக்குது. லெமன் சோடாவா? ம் ஆமாம். ஓ, ஹேங் ஓவரா? தெரியுது இல்ல. போ, கேள்வி கேட்காம லெமன் சோடா எடுத்துட்டு வா போ. என்னடா எழுந்திருச்சிட்டியா? ம் நான் எப்பறம் இங்கே வந்தேன்? எதுவுமே ஞாபகம் இல்லையா? பார்ல நட்ராஜா சந்திச்சேன். நானும் அவனும் சாப்பிட்டோம். ம். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை மச்சி. ம். நேரம் அவன் வீட்டுக்கு வந்துட்டானோ? நீ வரலடா,
நான் தான் கூட்டு வந்தேன். இங்க ஏன்டா என்ன கூட்டு வந்த? என் வீட்ல என்ன விட்டுருக்கலாம்ல. ஆஹா, ஹேய், உங்க அம்மா கிட்ட நான் திட்டு வாங்குறதுக்கா? அப்போ அம்மாக்கு நான் இங்க இருக்க விஷயம் தெரியாதா? ஏய், டென்ஷன் ஆகாதடா. அர்ச்சனா கிட்ட நான் ஃபோன் போட்டு கொடுத்து ஐயோ. நீ இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். டேய், உன்ட்ட லெமன் சோடா தானே கேட்டேன். போ எடுத்துடா போ. டேய், என்னடா வேலைக்காரி வச்சிருக்க நீ? காத்திட்ட அலாரம வைக்கிறா, காஃபியை நீட்டா. டேய், போ எடுத்துட்டு வா. டேய், என்னடா சிரிக்கிற? ஹலோ, எந்த வீட்லயாவது இவ்வளவு அழகான வேலைக்காரிய பாத்திருக்கீங்களா? ஏய், அழகாண்டா. சரியா போச்சு போ. டேய், டேய், அவ வேலைக்காரி இல்ல, அர்ச்சனாவோட சிஸ்டர் அனிதா. ஐயோ. டேய், அவ வேலைக்காரி இல்ல, அர்ச்சனாவோட சிஸ்டர் அனிதா. ஐயோ. அர்ச்சனாவோட சிஸ்டரா? டேய், ஏன்டா அது முன்னாடியே சொல்ல என்கிட்ட? ஐம் சாரிங்க. நைட்டு நீங்க வந்தப்ப மாமா என்ன உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. நான் தான் உங்களுக்கு தலைக்காணி எல்லாம் எடுத்து கொடுத்தேன். தேங்க்யூன்னு 1008 தேங்க்ஸ் சொன்னீங்க. அது அப்போ மறந்துட்டு எல்லாத்தையுமே. ஐம் சாரி. உங்க சாரி எல்லாம் போதும். பட் ஒன் கொஸ்டின். நிஜமாவே நான் அழகா இல்லையா? ஏன் ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்க. ஓ, அவினாஷ் எந்திரிச்சாச்சா? சீக்கிரம் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாங்க. டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். ஓகே. என்னடி கோலம் இது? என்ன? போ, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா, போ. ஹலோ, இந்தாங்க. போ. ஹலோ, நிஜமாவே நீங்க அழகா தான் இருக்கீங்க, கோச்சிக்காதீங்க. ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் போறடா. 6 months இங்க தான் இருக்கா. சரி பார் வச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. லெமன் சோடா இருந்தா குறா, தலை ரொம்ப வலிக்குதுடா. உன் பிரச்சனை உனக்கு. சரி, எடுத்துட்டு வரேன். இனிமே இந்த பழா போன சரக்கு அடிக்கவே கூடாதுடா சாமி. பா, தலை வலிக்குதுடா சாமி. ஹலோ ஹலோ ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. நான் தான் பாரதி. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. நான் உங்ககிட்ட பேசணும். தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா பிரியாவுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. சரி, அது முடிஞ்சு போன விஷயம். திரும்ப கிளற வேணான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதே கதை ரோகிணி விஷயத்திலயும் தொடரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு என்ன? அவ மனசுல பிரியாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு மூர்த்தியோட சேர்ந்து கண்ணுக்கு தெரியாத அந்த ஆளை தேடி அலையறா. நான் அவகிட்ட பேசி பார்த்தேன். என்னால அவ மனச மாத்த முடியல. நீங்க பக்கத்திலேயே இருக்கீங்க, திருத்துவீங்கங்கிற நம்பிக்கையில தான் இத சொல்றேன். கவனிக்காம விட்டு இப்ப அவ வாழ்க்கையும் கெடுத்துட வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ